அப்போ நான் உன்னை நம்பிட்டு திருப்பி நான் உன்னை நம்பிட்டு வேலைக்கு போயிருக்கேன். நீ என்ன செஞ்சுருக்கணும்? வேலைக்கு போயிட்டு வந்து என்கிட்ட பார்த்து இருக்கணும்ல. திருப்பி போயிட்டு அவன் வந்திருக்கா, நீ வந்து என்னை கூட்டிட்டு போனா என்ன அர்த்தமா? போலியா நீங்க? நாங்க போகல, நாங்க வேலைக்கு வந்துட்டேன். அங்க வேலையை நான் முடிக்கணும், சொன்ன இடத்துல நான் என்னன்னு கரெக்டா இருக்கணும். அந்த வேலையை முடிச்சுட்டு மறுநாள் போறேன். அவன் போயிட்டு நைட் அன்னைக்கு வரவே இல்லை. நைட்டு வந்து மறுநாள் காலையில வந்தாரு. வந்து வீட்டுக்கு வந்து என்னம்மா என்ன என்னன்னு கேட்டாரு. என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கல. நீ எங்க போன நைட்டுக்கு? அவள் வந்தாளா வச்சாளா என்னன்னு பேசி வாய் தராக வந்துக்கிட்டே சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. சண்டை வந்துக்கிட்டே இருக்கையில நீ ஒழுங்கா இருக்கிறேன்னா இரு, இல்லைன்னா போகிறேன்னா போய்க்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என் துணிமணிலாம் கொடுன்னு கேட்டார். சரி துணிமணிலாம் தாரேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னேன். துணிமணிலாம் வேணாம், எனக்கு நான் வாங்கின ஜாமான் எல்லாத்தையும் பாதி பாதி கொடு, அவளோட நான் இருந்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு வார்த்தை விட்டாரு. நான் வந்து பகல், நீ நைட்டுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். அவள் நானும் பகலா நைட்டுக்கான். அப்போ எந்த நேரத்தில் நீ வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கொடுப்ப? இந்த வார்த்தை நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் அப்படி ஒரு உன்னை மாதிரி செஞ்சிருந்தேன்னா எனக்கு எப்படி இதே வார்த்தை உன்னை சொல்லியிருந்தேன் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கம்மா?